நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படட்டும். நம்முடைய அருமை இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்முடைய ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களிடத்தில் தேவனுடைய விதைகளை விதைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து இந்த நல்ல செய்தியை தேவன் தாமே ஆசீர்வதித்து அருள் செய்வாராக. இந்த நாளின் உங்களுக்கான நற்செய்தியாக நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் வசனம் 18வது வசனம். நீதிமொழிகள் அதிகாரம் 23 வசனம் 18. பாருங்கள், ஆண்டவருடைய புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆமென், அல்லேலூயா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு கர்த்தருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, நாம் ஆண்டவர்கிட்ட நாம் எல்லோருமே ஒரு காரியத்தின் முடிவை நோக்கி தான் காத்திருப்போம். அது எந்த காரியமான இருக்கலாம். எனக்கு இந்தந்த காரியங்கள் நடக்கணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு முடிவோடு சில காரியங்களுக்கு முடிவுக்காக காத்திருப்போம். ஆண்டவருடைய புத்தகம் சொல்லுகிறது, ஆண்டவருடைய வார்த்தை, நீங்கள் காத்திருக்கும் காரியத்தில் நிச்சயமாக கர்த்தர் ஒரு நல்ல முடிவை தருவார்னு சொல்லு. ஒரு நல்ல முடிவை தேவனாகிய கர்த்தர் நிச்சயம் தருவார். உங்கள் நம்பிக்கை எப்போவுமே வீண் போகாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்களா, நம்ம ஆண்டவருடைய புத்தகத்தில் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை தேடி வந்த எந்த மக்களாக இருந்தாலும், எந்த மனிதனாக இருந்தாலும், என்ன காரியத்துக்காக தேடி வந்தாங்களோ அந்த காரியமும் அவங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சுது. அவங்க நம்பி வந்த காரியம், அவங்க நம்பிக்கை வீண் போகலை. இயேசு கிறிஸ்துவை எந்த காரியங்களுக்காக மக்கள் தேடி வந்தாங்களோ அவங்க தேடி வந்த காரியம், எந்த காரியமே அவங்களுக்கு என்ன செய்யலைன்னா வீண் போகலை. அவங்க நம்பிக்கை வீண் போனதே கிடையாது. இந்த காரியத்துக்காக நம்ம போகிறோம், இதை நாம் பெற்றுக்கொண்டு வருவோன்னு இயேசுவை நம்பி வந்தாங்க. வந்த மக்கள் எல்லாம் எதை விரும்பினாங்களோ அதை பெற்றுக்கொண்டு தான் திரும்பினாங்க. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அன்பானவர்களே, பார்த்தீங்களா, ஆண்டவருடைய புத்தகத்தில் நீங்கள் எல்லா இடத்துலையும் புரட்டி பார்க்கும்போது இந்த வசனம் எல்லா பகுதிகளுக்கும் பொருந்தோம். ஏன்னா நீங்கள் காத்து இருக்கிற, எதிர்பார்த்து இருக்கிற காரியங்களை தேவன் உங்களுக்கு நிச்சயமாய் நல்லபடியாக நல்ல முடிவை தேவன் தர வல்லவராக இருக்கிறார். ஏன்னா நெடுங்காலமாய் காத்து இருக்கிறது. பாருங்கள், அதே நீதிமொழிகள் 13:12. நீதிமொழிகள் அதிகாரம் 13 வசனம் 12வது வசனம் பாருங்கள். நெடுங்காலமாய் காத்திருக்கிறதில் இருதயத்தை இளைக்க பண்ணும், விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். பாருங்கள், நெடுங்காலம் காத்து இருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணுமா, விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சமாக இருக்குமா. பாருங்கள், நெடுங்காலமாய் காத்து இருக்கிறதில் ஒரு மனுஷனுடைய இருதயம் தோண்டு போயிடும், சோர்ந்து போயிடும். ஆனால் விரும்பினது வரும்போது அவனுடைய இருதயம் பூரிப்படைகிறது. அன்பானவர்களே, அந்த விரும்பின காரியம் நிச்சயம் வரும் என்பது தான் ஆண்டவருடைய புத்தகம் சொல்லுது. நெடுங்காலமாய் நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கலாம், ஒரு முடிவுக்காக, ஒரு காரியத்துக்காக நீங்கள் நெடுங்காலம் காத்துட்ருக்கலாம். உங்களுடைய இருதயம் சோர்வடைஞ்சிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொல்லுது. அப்போ எந்த காரியத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களோ அந்த காரியத்தை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக நிறைவேற்றி தருவார். நெடுங்காலமாக நீங்கள் காத்துட்ருக்கலாம், இருதயம் சோர்ந்து இருக்கலாம், ஆனாலும் நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அந்த நம்பிக்கை, நாம் துவக்கத்தில் இந்த காரியத்தை ஆண்டவர் முடித்து தருவார்னு நீங்கள் நம்புறீங்கன்னா அந்த நம்பிக்கையை
முடிவு அந்த காரியம் முடிகிற வரைக்கும் அதை நம்பிக்கையோடு இருங்க. அந்த காரியம் நல்லபடியாக ஆண்டவர் முடித்து தருவார். அடுத்த வசனம் பார்த்திங்கன்னா பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும். என்னென்னா, ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட ஒரு காரியத்தின் முடிவு நல்லதுன்னு சொல்லுவார் பிரசங்கியில். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. ஏன்னா ஒரு காரியத்தை துவங்கிறது ஈஸி, அதை முடிக்கிறது நல்லபடியாக முடிக்கணும் இல்லையா? அதனுடைய முடிவு எல்லோரும் பார்ப்பாங்க. காரியம் துவக்கம் என்பது நம்ம ஈஸியாக துவக்கிடலாம். ஆனால் அந்த எந்த ஒரு காரியத்தையும் அதை முடிக்கிறது நேர்த்தியாக நம்ம முடிக்கணும். அப்படி முடிக்கலைன்னா அது என்ன இருக்காது, அவ்வளோ காலங்கள் அந்த ஒரு காரியத்தை நாம் நடத்தி வந்ததில் பயன் இருக்காது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா முடிவு உண்டு, நல்ல முடிவு தேவன் தருவார். அதுக்கு அதனால் நாம் என்ன செய்யணும்னா, அந்த காத்திருப்பு பொறுமை என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக தேவை. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. அது நல்ல முடிவுக்காக தான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம். எந்த ஒரு காரியத்தை நாம் துவக்கினாலும் இதில் ஒரு நல்ல முடிவு என் வாழ்க்கையில் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நாம் காத்துட்ருக்கிறோம். ஆண்டவரை நம்பிக்கொண்டு இருக்கிறோம். அந்த நம்பிக்கை நிச்சயமாக வீணே போகாது. நீங்கள் எந்த காரியத்துக்குனாலும் உங்கள் குடும்ப காரியத்துக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நம்புங்க. அந்த நம்பிக்கை வீணே போகாது. அந்த காரியத்தை நல்லபடியாக நேர்த்தியாக தேவன் முடித்து தருவார்னு ஆண்டவருடைய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு அன்பானவர்களே. அதனால் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு எப்படி இருக்குமா? சம்பூர்ணமாக இருக்குமா? அல்லேலூயா. துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்குமா? பாருங்க, இது யோபு அதிகாரம் 8 7வது வசனத்தில் சொல்கிறாரு. ஒரு துவக்கம் அற்பமாக தான் இருக்கும், ஆனால் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும்னு யோபு சொல்கிறார். ஏன்னா ஒரு காரியம் கர்த்தருக்குள்ளே நாம் ஒரு காரியம் துவக்கும் போது இல்லையா, அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்னு சொல்லியிருப்பார் பவுல். பார்த்திங்கன்னா ஆரம்பங்கள் அற்பமாக இருக்கலாம், ஆனால் தேவனுக்குள்ளே தொடங்கின எந்த காரியமும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஆமாம், நீங்கள் என்ன ஆரம்பம் இவ்வளோ அற்பமாக இருக்குது அப்படின்னு என்றைக்குமே நினச்சிடக்கூடாது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா துவக்கத்தில் சிறு குடிசையில் தொடங்கின ஊழியங்கள் தான் இன்றைக்கி பெருமளவில் ஆயிரக்கணக்கான மக்கள் அமர்ற அளவுக்கு இன்றைக்கி அந்த திருச்சபை வளர்ந்துருக்கு. ஒவ்வொரு திருச்சபைகளும் நம்ம ஒவ்வொரு ஊழியர்கள்ட்டையும் கேட்டிங்கன்னா அந்த வளர்ச்சியை சொல்லுவாங்க. அவங்களுடைய அடிப்படை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கி அவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்றத தான் நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் துவக்கம் எப்படின்றத நீங்கள் அவங்ககிட்ட கேட்டால் மட்டும்தான் தெரியும். துவக்கம் அற்பமாக இருந்தது, ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய முடிவான வாழ்க்கை பயணங்கள் பார்த்திங்கன்னா சம்பூர்ணமாக இருக்குது. கர்த்தருக்குள்ளே நீங்கள் எடுத்து வைக்கிற காரியங்கள் எல்லாமே அப்படித்தான் அற்பமாக தான் தெரியும் உங்களுக்கு. ஏன்னா இதை இவ்வளோ கையில் இப்படி இருக்கே, நம்மக்கிட்ட பொருளாதாரம் இல்லையே, இந்த வீட்டை எப்படி கட்ட போகிறோம், மகளுக்கு வர செலவு எப்படி பார்க்க போகிறோம், குடும்பத்துக்கு தேவையான காரியங்கள் நிறைய இருக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் துவக்கிறதுக்கு நாம் யோசிப்போம். ஒரு காரியம் என்னென்னா, கர்த்தருக்குள்ளே இருக்கிற நாம் காரியத்தை துவக்கணும். காரியத்தை நாம் துவக்கணும்னா கர்த்தர் அதை நேர்த்தியாக செய்து தர வல்லவராக இருக்கிறார். நம்பிக்கையோடு துவங்குங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு தொடங்கப்படும் காரியங்கள் எல்லாமே நேர்த்தியாக இருக்கும், நேர்த்தியாக முடியும். அதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு இருக்காது. நம்பிக்கையை மட்டும் கர்த்தர் மேலே வைங்க, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையை கர்த்தர் மேலே வச்சு காரியத்தை தொடங்குங்க. கர்த்தரே காரியத்தை வாய்க்க செய்வார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தரே காரியத்தை வாய்க்க செய்வார். நாம் தயங்கிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முடிவை காண முடியாது. ஏன்னா நம்பிக்கையோட காரியத்தை நாம் என்ன காரியத்தில் கால் வைக்கணும். கோலியாத்தை வீழ்த்தும் போது தாவீது இல்லையா, ஒரு அற்பமாக தான் பார்த்தாங்க தாவீதை. இந்த தாவீதா அப்படின்னு அவன் கூட பிறந்த சகோதரங்களும் அற்பமாக அசட்டை பண்ணி தான் பேசினாங்க இல்லையா. அவரை ஒரு பொருட்டாகவே யாரும் எடுத்துக்கலை. ஆனால் அந்த துவக்கம் அற்பமாக தான் காணப்பட்டுச்சு எல்லாருக்கும். ஆனால் அன்றைக்கு அந்த முடிவு தேவனுடைய கரத்தில் சம்பூர்ணமாய் முடிஞ்சது. அன்றைக்கி அதே எந்த மக்கள்லாம் அற்பமாக பார்த்தாங்களோ தாவீதை,
அந்த மக்கள் எல்லாம் அதுக்கப்புறம் பார்த்த பார்வை என்ன? ராஜாவாக பார்த்தாங்க. அல்லேலூயா. துவக்கம், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லது. அப்போ ஒரு துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். விரும்பினது கண்டிப்பாக வரும். வசனம் அதானே சொல்லுது. காத்திருக்கிறது வேணால் நீங்கள் நெடுங்காலம் காத்திருக்கலாம், ஆனால் விரும்பினது நிச்சயமாய் வரும். உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் விரும்பின காரியத்தில் நல்ல முடிவை தேவன் நிச்சயம் செஞ்சு தருவார். அன்பானவர்களே, ஆண்டவருடைய வசனங்கள் அதை இவ்விதம் சொல்லப்படுது. நீங்கள் யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யோபுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய செயல்களுடைய முடிவை நீங்கள் பார்த்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவார். ஆமாம், யோபு வாழ்க்கையில் ஆண்டவருடைய செயல்களின் முடிவு எப்படி இருந்துன்றதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எழுதியிருப்பார். ஏன்னா யோபுடைய வாழ்க்கையின் முடிவை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? சம்பூர்ணமாக தான் இருந்தது. அன்பானவர்களே, அந்த நல்ல முடிவை தரக்கூடியவர் தான் நம்முடைய தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில். இன்றைக்கி மற்றவங்க எப்படின்னா நினைக்கலாம், ஆமாம், அற்பமாக நினைக்கலாம் இல்லையா, ஒன்றுக்கும் உபயோகம் இல்லாதவன் அப்படின்னு உங்களை குறித்து நினைக்கலாம். இல்லை, இவன் இந்த காரியத்தை தொடங்கியிருக்கான், இவன் என்னைக்கு இந்த காரியத்தெல்லாம் எடுத்து முடிக்கிறதுக்கு இவன் அப்படி ஒரு ஆளாக அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் ஒரு காரியம் மட்டும்தான் என்னென்னா, நாம் எந்த காரியத்தை துவங்கினாலும் நம்ம மேலே நம்பிக்கை வச்சோ, நம்மக்கிட்ட இருக்கிற திறமையில் நம்பிக்கை வச்சோ, நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தின் மேலே நம்பிக்கை வச்சோ அந்த காரியத்தை தொடங்கக்கூடாது. கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு காரியத்தை தொடங்கணும். கர்த்தர் மேலே நம்பிக்கையை வச்சு காரியத்தை தொடங்கும் போது தான் அது ஜெயமாக முடியும். தாவீது கோலியாத்தை வீழ்த்தும் போது கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சு தான் அந்த களத்தில் இறங்கினார். கோலியாத்தை முன்னோக்கி தாவீது ஓடினதுக்கு காரணம் கர்த்தர் மேலே வச்சுருந்த நம்பிக்கை, அபார நம்பிக்கை. அவ்வளோ போர்ச்சேவர்கள், அவ்வளோ மக்கள், யுத்த வீரர்கள் எல்லாம் நின்னப்போ இந்த அற்பமான தாவீது, அற்பமாய் பார்க்கப்பட்ட ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த தாவீது தான் அன்னைக்கு அந்த கோலியாத்தை வீழ்த்தினார். இந்த தாவீதின் கையில் தான் அன்னைக்கு அந்த முடிவு சம்பூர்ணமாய் முடிஞ்சது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் துவக்கத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதுன்னா தயங்கக்கூடாது கர்த்தருடைய பிள்ளைங்க. ஏன்னா நீங்கள் என்னென்ன காரியங்களில் கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாலும், என்னென்ன காரியங்களை கேட்டுட்டு இருந்தாலும், எந்த காரியத்தை துவக்கி இருந்தாலும் அதை தேவன் நல்லபடியாக முடிய செய்ய தேவன் வல்லவராக இருக்கிறார். ஒரு வசனம் பாருங்கள், லூக்கா 18ஆம் அதிகாரம் பாருங்கள். லூக்கா அதிகாரம் 18. அதில் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவங்க விஷயத்தில் ஆண்டவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா? நிச்சயம் சீக்கிரத்தில் நியாயம் செய்வார். பாருங்கள், லூக்கா 18 வசனம் 7, 8. அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ அருமையான வார்த்தை பற்றிலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற மக்கள், ஒரு காரியத்தை துவங்கிட்டு ஆண்டவரே இந்த காரியத்தை நல்லபடியாக முடித்து கொடுங்கன்னு கேட்குறோம். அப்போ நீங்கள் கேட்கும்போது கர்த்தர் அதில் நியாயம் செய்யாமல் இருக்க மாட்டார். அதில் ஒரு நல்ல முடிவை உங்களுக்கு கண்டிப்பாக தருவார். கூப்பிடுகிற விஷயத்தில் சீக்கிரம் முடிவு உண்டு, நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ கூப்பிடுகிற காரியத்தில் கர்த்தர் நிச்சயமாக நல்ல முடிவை சீக்கிரத்தில் தருவார். எந்த காரியத்துக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவீங்களோ, எந்த காரியத்துக்காக நீங்கள் எதிர்பார்த்து ஒரு காரியத்தை துவங்கிட்டு அந்த காரியத்தை எப்படி முடிக்க போகிறோன்னு திகைச்சு நிற்கிறீங்களோ, ஆனால் பயப்படாதீங்க, நம்பிக்கையை மட்டும் காப்பாற்றிக்கங்க. உங்கள் நம்பிக்கை வீணே போகாது. உங்கள் நம்பிக்கை வீணே போகாது. மனுஷனை நம்புகிற நம்பிக்கை வீண் போகலாம், செல்வத்தை நம்புகிற நம்பிக்கை வீண் போகலாம், கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை வீணே போகாது. கர்த்தருடைய வசனம், இந்த வசனம் நிறைவேறிய தீரும். உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆனால் அன்பானவர்களே, நம்பிக்கையோடு இருங்க. ஒரு காரியத்தை துவங்கும்போது அற்பமாக தான் தெரியும்.
நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டி எழுப்புறதுக்காக வந்தப்போ அவனை எல்லாரும் அற்பமாக தான் பார்த்தாங்க. இந்த தனிய ஒரு மனிதன் என்னத்தை செஞ்சிட போகிறான் அப்படின்னு பார்த்தாங்க. அந்த மக்களும் நம்பிக்கை குறைஞ்சி தான் பார்த்தாங்க. ஆனால் நெகேமியா அந்த மக்களுக்கு உற்சாகமாக பேசி அவங்கள தட்டி எழுப்பி ஒரு கூட்டத்தை சேர்க்கிறார், தன்னோடு கூட அலங்கத்தை கட்டும்படியாக. அலங்கம் கட்டுறதுக்கு தொடங்குறாங்க. ஆனால் அங்கே இருந்த எதிரிகள், பொறாமை பிடிச்சவங்க இல்லையா, அவங்களாம் என்ன சொன்னாங்க, இவங்க என்ன இப்படி ஒரு அற்பமாக இருக்கு, இவங்க இந்த காரியத்தை கட்டி முடிச்சிருவாங்களா, இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சு பிடிக்கிற அளவுக்கு இவங்களை அவ்வளோ அப்படிப்பட்ட ஆளாக என்ன அப்படின்னு நினச்சி கேலி பண்ணாங்க, கிண்டல் பண்ணாங்க. அவங்களுடைய வேலையை தடுத்து நிறுத்தினாங்க. அவங்கள எதிராக எவ்வளோ காரியங்கள் செஞ்சாங்க இல்லையா. ஆனாலும் அலங்கம் கட்டி முடிந்தது. அல்லேலூயா. அதை தான் நீங்கள் பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா நெகேமியாவில் பாருங்கள், நெகேமியா 4ஆம் அதிகாரம், சோத்ரா வசனம் 2வது வசனம் பாருங்கள். அந்த அற்பமான யூதர்கள் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரே நாளிலே முடித்து போட்டு விடுவார்களோ? சுட்டெரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். இதை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் வசனத்தில் இருக்கும். இந்த நெகேமியாவுக்கு எதிராக இருக்கக்கூடியதான மனிதர்கள் அவங்க தான் சொன்னாங்க, இவங்க சுட்டெரித்து போடப்பட்ட இந்த மண் மேடுகளுக்கு, இந்த கல்லுக்கு இவங்க உயிர் கொடுக்க முடியுமா? இவங்களை பார்த்தா அப்படியா இருக்கு அப்படின்னு தான் நினச்சாங்க. அன்பானவர்களே, அதே போல் அவங்க சொன்னாங்க, இவங்க எப்படி இந்த காரியத்தை முடிப்பாங்க, இவங்களுக்கு இங்கே இடம் கொடுக்கப்படுமோ, இவங்களால் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்க முடியுமா அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் பாருங்கள், 6ஆம் அதிகாரம் நெகேமியா அதிகாரம் 6, 15, 16. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு ஏலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லோரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாரியராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்ததென்று அறிந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், இந்த காரியம் எங்கள் தேவனால் கைகூடி வந்ததுன்னு எங்களுடைய எதிரிகள் எல்லாம் அறிந்து கொண்டாருன்னு சொல்லப்படுது. பாருங்கள், நெகேமியா 4ஆம் அதிகாரம் 20வது வசனம் பாருங்கள். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். பாருங்கள், கர்த்தரை நம்பி தான் அந்த காரியத்தை நெகேமியா தொடங்குறார். கர்த்தரை நம்பி அந்த காரியத்தை தொடங்குறாரு. அதுக்கு நிறைய எதிர்ப்பு, நிறைய பிரச்சனைகள், கேலி கிண்டல் பரியாசம், அப்புறம் அந்த காரியத்தை தடுத்து நிறுத்துறதுக்காக எதிரிகள் நிறைய பேர் கூடி வந்துட்டாங்க. அப்படி இருந்தும் நெகேமியா அந்த கூட்டத்து மக்களை வச்சு கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார், கர்த்தர் நம்ம கூட இருந்து காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்னு சொல்லி அந்த அலங்கம் கட்டுதல் பணியை அற்பமாய் தொடங்கினார். ஆனால் சம்பூர்ணமாய் முடித்தார். அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளோ அழகான சரித்திரம் பார்த்தீங்களா. துவக்கம் அற்பமாக இருக்கும், முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் எந்த காரியத்துக்காக கர்த்தரை நம்பி இருக்கீங்களோ அந்த காரியத்தை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து முடித்து தருவார். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. அன்பானவர்களே, நம்ம தேவன் பெரியவர். நீங்கள் துவங்கி இருக்கிற காரியத்தை விட கர்த்தர் பெரியவர். ஆமாம், நீங்கள் நினைக்கலாம் நம்ம தகுதிக்கு மிஞ்சி என்ன இவ்வளோ பெரிய காரியத்தை நம்ம செய்ய முடியுமான்னு நினைக்கலாம். நெகேமியா பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய காரியத்தை செஞ்சு முடித்தாருன்னு. அதனால் பெரிய காரியங்களை பெரியவர் கூட இருந்து செஞ்சு தருவார். அதுதான், நீங்கள் உங்கள் பார்வைக்கு அது பெருசாக தெரியலாம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது சிறு காரியம்தான். அவர் பெரியவர்.
அதனால் அவர் பார்வையில் நீங்கள் தொடங்கி இருக்கிற காரியம் சிறு காரியம்தான். அந்த காரியத்தை, அந்த நம்பிக்கையில் தேவன் உங்களுக்கு நிச்சயமாகவே நல்ல முடிவை தருவார். அதனால் கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. நெகேமியா போல் அடியெடுத்து வைங்க, தாவீதை போல் அடியெடுத்து வைங்க. நீங்கள் பயணப்படும்போது கர்த்தர், நீங்கள் எதுக்காக பயணப்படுறீங்களோ அந்த பயணத்தை, அந்த காரியத்தை, அந்த நம்பிக்கையை தேவன் கைகூடி வர செய்து அந்த காரியத்தை வாக்கிய பண்ணுவார். நெகேமியா சொன்னார் பாருங்கள், நாங்கள் அலங்கத்தை கட்டி முடிச்சிட்டோம், இதை எங்களுடைய சுற்றுப்புறத்தார் எல்லாம் கேள்விப்பட்டாங்க, எங்களுடைய பகைஞர் எல்லோரும் கேள்விப்பட்டு அதை பார்த்து என்ன செஞ்சாங்கன்னா, என்ன நினச்சாங்கன்னா, அவங்க தேவன் அவங்க கூட இருந்து இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணினார் என்று எல்லாரும் அறிந்து கொண்டார்கள். அன்பானவர்களே, இன்றைக்கு உங்கள் காரியம் இப்படி இருக்கலாம், ஆனால் இந்த காரியம் சம்பூர்ணமாக முடியும் போது கர்த்தர் உங்கள் கூட இருந்து காரியத்தை முடித்து தந்தார் என்பதை அத்தனை கண்களும் காணும், அத்தனை நாவுகளும் அன்னைக்கு சொல்லும், கர்த்தர் இவனோடு கூட இருக்கிறார் என்று. அன்றைக்கு நெகேமியாவை சொன்னது போல உங்களையும், உங்கள் உறவுகளும், உங்கள் ஊர் மக்கள், உங்களுடைய சொந்தக்காரன் எல்லாரும் சொல்லுவாங்க, அவன் வணங்கின தெய்வம், அவனுடைய கர்த்தர் அவன் கூட இருந்து இந்த காரியத்தை கைகூடி வர பண்ணி வாக்கிய செய்துட்டாரு. நாம் கூட இவனை அற்பமாக நினச்சோம், ஆனால் இன்னைக்கு சம்பூர்ணமாக இருக்கிறான்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல செய்தியை கேட்ட உங்களுக்கு கர்த்தர் தாமே பலத்தை தந்து ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். சிறு ஜெபத்தை ஏறெடுப்போம். எங்களை வாழ வைக்கிற எங்கள் வல்லமையுள்ள தேவனே, உமக்கு நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தாவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னீர். அதன்படியே கர்த்தாவே, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு இருதயங்களிலும் இருக்கிறதான எதிர்பார்ப்புகள், முடிவுகள் கர்த்தருடைய கரத்தில் நேர்த்தியாய் முடியட்டும். கர்த்தாவே, ஒவ்வொருடைய நம்பிக்கையும் வீண் போகாது என்று எழுதப்பட்ட வசனத்தின்படியே இதோ அப்பா, அன்பான சகோதர சகோதரிகள், தாய் தகப்பன்கள், அப்பா, சிறு பிள்ளைகளும் எந்த காரியத்துக்காக உம்மை நம்பியிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் நல்ல முடிவை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நீர் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. இந்த விதைகள் ஒவ்வொரு இருதயங்களிலும் விருட்சமாய் வளரட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். சஞ்சலம், தவிப்பு, வேதனை எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய சந்தோஷம், கர்த்தருடைய சமாதானம், கர்த்தருடைய மகிமை இவருடைய குடும்பத்தை நிரப்பட்டும். கர்த்தாவே, நிச்சயமாகவே முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தை இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு குடும்பத்திலும் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறேன் என் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு.